மதுரை அலங்காநல்லூர் ரோடு, 2 பக்கம் மரம் வெளிச்சல்னு. ஒருத்தர் மரவள்ளி கிழங்க வந்து அறுத்து கீழே போட்டுக்கிறாரு. அவரு வந்து சிப்ஸ் வறுக்கிறாருங்க. ஆமா பாருங்க, ஃப்ரெஷ்ஷா சுட சுட. தலைவர் அவங்க பேரு? என் பேரு வெற்றி. 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 ரைட். வெற்றி சின்ன எத்தனை வருஷமா இதை வந்து பாக்குறீங்க? ஒரு 6 வருஷமா பாத்துட்டு. 6 வருஷமா பாக்குறீங்களா? சரி. இது வந்து எது ரா மெட்டீரியல் வந்து என்ன, அது மரவள்ளி கிழங்கா? ஆமாங்க. மரவள்ளி கிழங்க எங்க இருந்து வாங்கிட்டு வருவீங்க? ஈரோட்ல இருந்து வாங்கிடுவோம். ஈரோட்ல இருந்து? பரவாயில்லையா? அது டிரான்ஸ்போர்டேஷன் செலவுலாம் வரும் தலைவர? பஸ்ல சொன்னா போட்டு விட்டுருவாங்க. பஸ்லயே வந்துருதா? ஆமாங்க. பரவாயில்லையா? டெய்லி அன்னன்னைக்கு புரிஞ்சு அன்னன்னைக்கு எடுத்துருந்து. இது எப்படி கிலோ கணக்குல விக்கிறீங்களா? ஆமா, இது கிலோ 300 ரூபா அந்த மாதிரி விக்கிறோம். சரி, கிலோ 300 ரூபாங்க. நல்ல அருமையா இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. வாடிக்கையாளர்ல எடுக்கலாம், ஆனா எங்களை எடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. எடுக்கலாமா உங்களை இந்த வட்டியில? அதனால அது நமக்கு வேண்டாம். இதுல வந்து என்ன பொடியை கலக்குவீங்களா? மிளகா பொடியை போட்டுருவீங்க? மிளகா பொடி, உப்பு. சரி. இதுல வந்து என்ன ஏதாவது என்ன சத்து இருக்குன்னு சொல்ல வரீங்க? சத்து புரோட்டீன் இருக்கா? ஆமா, நிறைய மாவு சத்து அது இதெல்லாம் இருக்கு. சரி, அவ்வளவா தெரியல, கழிக்கல. அப்படி இல்ல தலைவரா, இதுல வந்து என்ன சத்து இருக்கு என்னங்கிறத கஸ்டமருக்கு நீங்க கண்டிப்பா சொல்லணும். சரிங்களா? சரி, உங்க வியாபாரம் நல்லா நடக்கட்டும். ஆமா, இல்ல 2 வெரைட்டி போடுங்க. இதுல 2 வெரைட்டி? ஆமா, இல்ல 2 வெரைட்டி போடுறேங்க. சரி, அப்படியே ஒண்ணு கட் பண்ணி பொடுசா போடுறேங்க. சரி, ஃப்ரை மாதிரி. இது வந்து ரவுண்டா போடுறேங்க. ரவுண்டா போடுறீங்க? சரி தலைவரே, உங்க வியாபாரம் நல்லபடியா நடக்கட்டும், வாழ்த்துறேன். நன்றி, வணக்கம்.